வணக்கம். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு ரோபோ அசிஸ்டன்ட். நாம இன்னைக்கு பார்க்க போறது நியோவை பத்தி தான். இது ஃபேக்டரியில இருந்து நேரா நம்ம வீட்டு ஹாலுக்கு வரப்போற ஒரு புத்தம் புது ஹியூமனாய்ட் ரோபோ. இந்த நியோவை உருவாக்குனவங்களோட விஷன் ரொம்ப பெருசு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த வேலையையும் தானா செய்யற ரோபோக்கள் மூலமா ஒரு செழிப்பான சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்றாங்க. அதாவது கஷ்டமான வேலைகள் எல்லாம் ரோபோ பார்த்துக்கும், மனுஷங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம். இதுதான் அவங்களோட ஃபியூச்சர் பிளான். ஆனா அந்த பெரிய கனவை நோக்கி அவங்களோட முதல் அடி நம்ம ஒவ்வொருத்தரோட வீட்ல இருந்து தான் தொடங்குது. அந்த முதல் ஸ்டெப் தான் நியோ. சரி, இந்த நியோ பார்க்க எப்படி இருக்கும்? அதால என்னெல்லாம் செய்ய முடியும்? வாங்க, நம்மளோட இந்த புது வீட்டு உதவியாளரை கொஞ்சம் கிட்டே இருந்து பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, நியோங்கிறது 1X டெக்னாலஜிஸ் கம்பெனியோட ஒரு ஹியூமனாய்டு ரோபோ. இதோட முக்கியமான வேலைகள் 3: வீட்டு வேலைகள் செய்யறது, நம்ம கூட பேசுறது, அப்புறம் போக போக புது புது விஷயங்களை கத்துக்கிறது. இதோட டிசைன்ல நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கு. வெறும் 30 கிலோ எடை தான். அதனால வீட்ல ஈஸியா அங்க இங்க போகும். ஒரு தடவை சார்ஜ் பண்ணா 4 மணி நேரம் வேலை செய்யும். சார்ஜ் கம்மியானா அதுவா போய் சார்ஜிங் டாக்ல நின்னுக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட உடம்பு இரும்பால இல்ல, ஒரு சாஃப்டான பாலிமர்ல செஞ்சிருக்காங்க. அதனால குழந்தைங்க, பெட்ஸ் பக்கத்துல இருந்தாலும் ரொம்ப சேஃப். அது மட்டும் இல்ல, இது போட்டிருக்கிற உடைய கழட்டி துவைக்கலாம். சோ நம்ம வீட்டை மாதிரி இதையும் சுத்தமா வச்சுக்கலாம். நியோவோட பலம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். இது கிட்டத்தட்ட 154 பவுண்ட்ஸ், அதாவது சுமார் 70 கிலோ வரைக்கும் தூக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு சராசரி மனுஷனோட வெயிட்ட இதால அசால்ட்டா தூக்க முடியும். இவ்ளோ வேலை செய்யுது, இது ரொம்ப சத்தம் போடுமா? அதுதான் இல்ல. இது வெறும் 22 டெசிபிள் சத்தத்துல தான் இயங்கும். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் போடுற சத்தத்தை விட இது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால வீட்ல ஒரு ரோபோ இருக்கிற ஃபீலே இருக்காது. ஒரு ஸ்ட்ராங்கான உடம்பு இருந்தா மட்டும் போதுமா? இல்ல, ஒரு நல்ல உதவியாளருக்கு அறிவும் வேணும் இல்லையா? அப்போ நியோவை இவ்ளோ ஸ்மார்ட்டா மாத்துறது எது? வாங்க, அதோட உடம்புக்கு பின்னால இருக்கிற மூளைய பத்தி இப்ப பாப்போம். நியோ ஒரு வேலைக்கார மட்டுமல்ல, நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசும். நாம அதுகிட்ட பேசும்போது மட்டும் கவனிக்கும். மத்த நேரத்துல நம்ம பேச்ச ஒட்டு கேட்காது. நம்ம பிரைவசிக்கு மதிப்பு கொடுக்கும். நம்மளோட விருப்பங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கும். ஏன், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ண ஒரு நடமாடுற ஸ்பீக்கரா கூட இது மாறிடும். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதுக்கே தெரியாத ஒரு புது வேலையை இது எப்படி கத்துக்கும்? அதுக்குத்தான் 1X எக்ஸ்பர்ட் மோட் இன்னும் ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்கு. நியோக்கு ஒரு புது டாஸ்க் வரும்போது எங்கிருந்தோ ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் ரிமோட் மூலமா அதை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதை பார்த்து நீயும் அந்த வேலையை கத்துக்கும். அடுத்த தடவை அதுவே தானா செஞ்சிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஹியூமன் கைடன்ஸும் சேர ஒரு அருமையான சிஸ்டம் இது. எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இத வாங்குறது சாத்தியமா? விலை என்ன? இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? வாங்க, இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோம். இந்த நியோவை வாங்க 2 வழி இருக்கு. ஒன்னு, கிட்டத்தட்ட $20,000 கொடுத்து முழுசா சொந்தமாக்கிக்கலாம். இன்னொரு வழி, மாசம் $499 கட்டி வாடகைக்கு எடுத்துக்கலாம். இந்த மாச சந்தா முறை நிறைய பேர் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. இதோட டெலிவரி 2026ல அமெரிக்காவுல தொடங்குது. மத்த நாடுகளுக்கு 2027ல வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஒரு நிமிஷம், நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நியோ நிறைய விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணாலும் இது இன்னும் ஒரு ஆரம்ப கட்ட டெக்னாலஜி தான். இப்போதைக்கு இதால 10 செகண்ட்ல முடியிற சின்ன சின்ன வேலைகளை மட்டும்தான் செய்ய முடியுது. 4 மணி நேரம் பேட்டரி லைஃப ஒரு நாள் முழுக்க யூஸ் பண்ண பத்தாது. அது மட்டும் இல்லாம ரிமோட் கண்ட்ரோல், கேமரா எல்லாம் இருக்கிறதால நம்ம பிரைவசி, பாதுகாப்பு சம்பந்தமாவும் சில முக்கியமான கேள்விகள் வருது. சரி, இந்த மாதிரி குறைகள் எல்லாம் இருந்தாலும் ஏன் இந்த நியோ இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது? இந்த ஒரு ரோபோ டெக்னாலஜியோட ஃபியூச்சரையே எப்படி மாத்த போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்ல இருக்கிற மத்த ரோபோக்களோட கம்பேர் பண்ணா நியோ எங்க நிக்குதுன்னு நல்லாவே புரியும். மத்த ஹியூமனாய்ட் ரோபோக்கள் பெரும்பாலும் ரிசர்ச்காகவும் படிப்புக்காகவும் தான் இருக்கு. ஆனா நியோ குறிப்பா நம்ம வீடுகளுக்காக, நம்ம பாதுகாப்பு, வீட்டு வேலைகள், நம்ம கூட பேசுறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட முதல் ரோபோக்கள்ல ஒண்ணு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நியோ இந்த ஹியூமனாய்ட் ரோபோ டெக்னாலஜிய ஜனநாயகப்படுத்துது. அதாவது இதுவரைக்கும் பெரிய பெரிய லேப்லயும் கம்பெனிலயும் மட்டும் இருந்த இந்த டெக்னாலஜிய நம்மள மாதிரி சாதாரண மக்களோட வீட்டுக்கு கொண்டு வருது.
நியோவோட வருகை எதிர்காலத்தை பத்தி நமக்கு நிறைய சிக்னல்ஸ் கொடுக்குது. திரும்ப திரும்ப செய்யற வேலைகள்ல இருந்து மனுஷங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம். மனுஷங்களோட உதவியோடு ஏஐ வளர்ற ஒரு புது மாடல் உருவாகலாம். நம்ம ஸ்மார்ட் ஹோம்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு நடமாடுற ஹப்பா கூட இது மாறலாம். மொத்தத்துல நம்ம வாழ்க்கை முறையே மாத்துற சக்தி இந்த டெக்னாலஜிக்கு இருக்கு. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கடைசி கேள்வி இதுதான். பல வருஷமா நாம கனவு கண்டுட்டு இருந்த ஹோம் ரோபோட்டிக்ஸ்ங்கிற விஷயத்த நியோ நிஜமாக்குமா? பதில் என்னன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துல இது ஒரு ரொம்ப முக்கியமான முதல் படி.